ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு அரசு திறன் மேம்பாட்டுக் கழகம் மற்றும் நான் முதல்வன் சார்பில் உங்களுக்கு எஸ்எஸ்சி, ரயில்வே, பேங்கிங் போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு இலவசமாக பயிற்சி வழங்குறாங்க. இந்த ஸ்கீமுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, 29/4/2025 அன்னைக்கு தமிழக அரசு இந்த ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அதாவது நான் முதல்வன் சார்பில் எஸ்எஸ்சி கம் ரயில்வேஸ் மற்றும் பேங்கிங்கான 6 மாத கால இலவசமாக பயிற்சி வழங்குறாங்க. 1000 பேருக்கு உங்களுக்கான ட்ரைனிங் கொடுக்கப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் தேதியை பொறுத்த வரைக்கும் 13/5/2025 அதுக்குள்ளே ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகே, இதான் உங்களுக்கான அஃபிஷியல் வெப்சைட் நான் முதல்வன் .tn.government.in. இந்த வெப்சைட்டில் அப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் வாட்ஸ் நியூவில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நோட்டிஃபிகேஷன்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, அதாவது எஸ்எஸ்சி, ரயில்வே மற்றும் பேங்கிங் இந்த 3த்துக்கான இலவசமாக உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ நல்லா பார்த்தா ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. மொத்தமாக 1000 பேருக்கு உங்களுக்கான ட்ரைனிங் கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ கோச்சிங், ஃப்ரீ ஃபுட்டு கொடுக்குறாங்க, அக்கமடேஷன், ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்க, மிஸ் பண்ணாத அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எக்ஸாம் அட்டன் பண்ணுறவங்களுக்கு. ஓகே, வேக்கன்சி பற்றி கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்சி கம் ரயில்வே, எஸ்எஸ்சி மற்றும் ரயில்வேக்கு 300 பேரை சைட் பண்ணுறாங்க. பேங்கிங்க்கு 700 பேரை பார்த்தா ட்ரைனிங் கொடுக்குறாங்க. 6 மாதம் ட்ரைனிங் இருக்க போது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஸோ இந்த ஸ்கீம் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா மினிமம் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 21 வயசுலேருந்து 29 வயசுக்குள்ளே இருக்கவங்க இந்த ஸ்கீம் அப்ளை பண்ணலாம். அதிகபட்சமாக எஸ்சி, எஸ்சி, எஸ்டிக்கு 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சிக்கு 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அப்புறம் பிடபிள்யூ கேட்டகரிக்கும் அறிவிச்சிருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு பேங்கிங் கொடுத்துருக்காங்க. பேங்கிங்க்கும் அதே மாதிரி தான் உங்களுக்கான ஏஜ் லிமிட். இந்த ஏஜ் லிமிட் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, எப்போ அப்ளை பண்ணலாம்னா 29/4/2025 13/5/2025 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஹால் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் மே 3வது வீக்கில் ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாரி. அது 31/5/2025 அன்னைக்கு எக்ஸாம் இருக்க போது. அப்ளிகேஷன் ஃபீஸ்லாம் கிடையாதுங்க, ஃப்ரீயாகவே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இலவசமாக கோச்சிங் கொடுத்துட்றாங்க. ஓகே, அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 38 மாவட்டங்களையுமே உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணலாம்னா அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்கில் போய்ட்டு தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி கவர்மெண்ட் எம்ப்ளாய்டாக இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தா ஒரு சில இன்ஃபர்மேஷன். த பெனிஃபிஷியரி கேண்டிடேட் மஸ்ட் அப்ளை ஃபார் அப்கமிங் எஸ்எஸ்சி அட் சிஜிஎல் லெவல், ரயில்வே, பேங்கிங் அந்த மாதிரி எக்ஸாம்லாம் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸாம் எப்படி, அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா முதல்ல நீங்கள் எஸ்எஸ்சி கம் அப்ளை பண்ண போகிறீங்க, ரயில்வேக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா மொத்தமாக 100 கொஷின் கேட்குறாங்க. 1 மணி நேரம் எக்ஸாம் இருக்க போதுங்க. அதுக்கான பேட்டர்ன் என்ன அதை பற்றி தெளிவாக அறிவிச்சிருக்காங்க. அதேமாரி மீதி இருக்க பாருங்கள், அதுக்கான சிலபஸ் என்ன அதை பற்றியும் கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பேங்கிங் எக்ஸாம் பற்றி கொடுத்துருக்காங்க. பேங்கிங்கும் அதே மாதிரி தான் 100 கொஷின்ஸ் கேட்குறாங்க. 1 மணி நேரம் எக்ஸாம் இருக்க போது. அதுக்கான சிலபஸ் பற்றியும் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் செலெக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் த கேண்டிடேட் வில் பி ஷார்ட்லிஸ்ட் ஃபார் எஸ்எஸ்சி ஆர் பேங்கிங் ரெசிடென்ஷியல் கோச்சிங் ப்ரோக்ராம் பேஸ்டு ஆன் தர் மார்க் அப்டேன் இன் ரெஸ்பெக்டிவ் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். ஸோ என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அடிப்படையில் உங்களுக்கு நாங்கள் செலெக்ஷன் பண்ணுவோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ரிசர்வேஷன் படி இடஒதுக்கீடு வழங்குறாங்க பாருங்கள். ஸோ எந்தெந்த பேருக்கு எவ்வளோ சீட் போகுது, பிசிக்கு 79 சீட்டு, பிசி முஸ்லீமுக்கு 11, அந்த மாதிரி 300 சீட் ஒதுக்குறாங்க. அதுக்கப்புறம் பேங்கிங் ட்ரைனுக்கு 700 சீட்டு, எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ போகுது அதை பற்றியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ வேக்கன்சி பார்த்தா போகுது. ஓகே, ஸோ கோர்ஸ் பிளான் மற்றும் கோச்சிங் சென்டர் டீல்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தா இன்க்ளூட் கிளாஸ் ரூம் செஷன், இன்டென்சிவ் ட்ரைனிங், இண்டிவிஜுவல் மென்டார்ஷிப், டவுட் கிளியரிங் செஷன், கிளாஸ் டெஸ்ட்டு, மார்க் டெஸ்ட் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரீ ஹாஸ்டல் ப்ரொவைட் பண்ணுறாங்க, தங்குவதற்கான வசதி கொடுக்குறாங்க, ஃபுட்டு கொடுக்குறாங்க, கோச்சிங் எல்லாமே இலவசமாக ப்ரொவைட் பண்ணுறாங்க 1000 பேருக்கு. ஸோ தாராளமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணிக்கோங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன், டே ஸ்காலருக்கு இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கம்பல்சரி நீங்கள் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. த கேண்டிடேட் ஷுட் டெபாசிட் அமௌண்ட் 3000 ரூபாய். நீங்கள் பார்த்தா ஸ்டார்டிங் நீங்கள் கோச்சிங் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா 3000 டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஒன்ஸ் அந்த ட்ரைனிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் ரீஃபண்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க, கால் பண்ணி கேட்டுக்கோங்க. இதாங்க இன்ஃபர்மேஷன். 1000 பேருக்கு இலவசமாக கோச்சிங் கொடுக்குறாங்க. எஸ்எஸ்சி, ரயில்வே மற்றும் பேங்கிங்க்கு எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இதான் பேசிக் இன்ஃபர்மேஷன். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு செலக்ட் பண்ணுறாங்க. எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா இதாங்க அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட். இல்லை முதல்ல ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் மொபைல் நம்பர் என்னவோ அதை நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்தா கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ மொபைல் நம்பர் என்னவோ அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகும். உங்களுக்கு வந்திருக்க ஓடிபி அப்படியே பார்த்து டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணுற பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சிங்க. இதில் விச் எக்ஸாம் ஆர் யூ லைக் டு பி கன்சிடர்ட், எந்த எக்ஸாம் அப்ளை பண்ண போகிறீங்க, பேங்கிங்கா இல்லை எஸ்எஸ்சி ரயில்வேன்னு கேட்டிருக்காங்க. எதுவோ அதை நீங்கள் வந்து சைட் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் ஒன்று தான் சைட் பண்ண முடியும். அப்ளிகேண்ட் டீட்டெயில் இதில் உங்கள் நேம் கேட்டிருக்காங்க, நேம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஜெண்டர் கேட்டிருக்காங்க, மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை நீங்கள் கரெக்டாக வந்து கொடுக்க பாருங்கள். ஸோ உங்கள் மார்க் ஷீட்டில் இருக்க மாரி டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்றத நீங்கள் சைட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ சைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக உங்களுக்கு ஃபாதர் நேம், உங்கள் ஃபாதர் நேம் என்ன, நெக்ஸ்ட்டு மதர் நேம் கேட்டிருக்காங்க, மதர் நேம் என்ன அப்படின்னு ஃபில் பண்ணிக்கோங்க. ரிலிஜன் கேட்டிருக்காங்க, நீங்கள் ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா அப்படின்ற மாரி உங்களுக்கான மதம் என்னவோ அதை நீங்கள் சைட் பண்ணுற மாரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆர் யூ ஏ நேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு, நீங்கள் தமிழ்நாடுலாம் இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. நேட்டிவ் தமிழ்நாடு எஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் நேட்டிவ் டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் சைட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இப்போ நீங்கள் நேட்டிவ் அப்படின்ட்டு ப்ரூஃப்க்கு ஏதாச்சும் நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நேட்டிவ் சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் கம்யூனிட்டிக்கான டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த கம்யூனிட்டி, பிசியா, பிசி முஸ்லீமா, எம்பிசியா, எஸ்ஏ எஸ்டின்னு கேட்டிருக்காங்க. எந்த கம்யூனிட்டியோ அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துற நேம் ஆஃப் த சப்காஸ்ட், உங்களுக்கான சப்காஸ்ட் என்னவோ அதை நீங்கள் வந்து சைட் பண்ணுற மாரி இருக்கும். அடுத்த கட்டமாக ஜாதி சர்டிஃபிகேட்கான நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு உங்கள் ஜாதி சர்டிஃபிகேட் நம்பரை ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. இஷ்யூயிங் அத்தாரிட்டி, ஜாதி சர்டிஃபிகேட் யார் கொடுத்தாங்க, தாசில்தாரா, டெப்டி தாசில்தாரா, இல்லை சோனல் டெப்டி தாசில்தாரா, அந்த மாதிரி யார் கொடுத்தாங்க, எந்த அதிகாரி அப்படின்னு சைட் பண்ணிவிட்டு இஷ்யூயிங் டிஸ்ட்ரிக்ட், ஒரு ஜாதி சர்டிஃபிகேட் எந்த டிஸ்ட்ரிக்டில் கொடுத்தாங்க அப்படியும் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, ஸோ சைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக ஐடென்டிட்டி மற்றும் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், இதில் ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. உடைய 12 டிஜிட் ஆதார் கார்டு நம்பரை கொடுத்துட்டு மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு மெயில் ஐடி என்னவோ அதையும் நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிடபிள்யூக்கான டீட்டெயில், நீங்கள் டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்து எந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சன் அதுக்கான பர்சன்டேஜ் என்ன, சர்டிஃபிகேட் நம்பரை நிலைமை கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்றவங்க நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் சைட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அட்ரஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். முதல்ல கம்யூனிகேஷன் அட்ரஸ். ஸோ இதில் போயிட்டு உங்கள் டோர் நம்பர் என்ன, ஸ்ட்ரீட் நேம் என்ன, வில்லேஜ் நேம் என்ன எல்லாமே ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. உடைய கம்யூனிகேஷன் அட்ரஸும் பர்மனண்ட் அட்ரஸும் ஒன்றா இருக்குது அப்படின்னா யூஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸ் ஆஸ் பர்மனண்ட் அட்ரஸ், இந்த செக் பாக்ஸை நீங்கள் டிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அட்ரஸ் அப்படியே வந்து காப்பி ஆகிடும். நெக்ஸ்ட்டு 10th இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. முதல்ல 10th சர்டிஃபிகேட் நம்பர், உங்கள் மார்க் ஷீட் நம்பர் என்னவோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. நேம் ஆஃப் த போர்ட், 10th எந்த போர்டில் படிச்சிங்க, ஸ்டேட் போர்டுனா ஸ்டேட் போர்டு கொடுத்துக்கோங்க. சிபிஎஸ்சியா சிபிஎஸ்சி, மெட்ரிகுலேஷனா மெட்ரிகுலேஷன் செட் பண்ணுற மாரி இருக்கும். அதேமாரி எந்த மந்தில் வந்து பாஸ் பண்ணீங்க, எந்த இயரில் வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணீங்க அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் கேட்டிருக்காங்க. நீங்களுடைய பர்சன்டேஜ் வந்து பர்சன்டேஜாக சிஜிபிஏவா அப்படின்னு கொடுத்துலாம். பர்சன்டேஜ்னா 10th எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் எடுத்தீங்க, சிஜிபிஏனா எவ்வளோ சிஜிபி அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் என்ன படிச்சிருக்கீங்க, ஹெச்எஸ்சியா இல்லை டிப்ளமோன்னு கேட்டிருக்காங்க. 12th முடித்தவங்க ஹெச்எஸ்சி சைட் பண்ணிக்கோங்க. டிப்ளமோ முடித்தவங்க 3 இயருக்கான டிப்ளமோ நீங்கள் வந்து சைட் பண்ணலாம். ஓகே, நான் 12th சைட் பண்ணிக்கிறேன். சைட் பண்ணிட்டு 12th சர்டிஃபிகேட் நம்பரை கொடுத்துக்கோங்க. நேம் ஆஃப் த போர்டு, என்ன போர்டில் படிச்சிங்க அதேமாதிரி தான். ஸ்டேட் போர்டுனா ஸ்டேட் போர்டு கொடுங்க. சிபிஎஸ்சினா சிபிஎஸ்சி வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறம் எப்போ பாஸ் பண்ணீங்க அதை கேட்டிருக்காங்க. அதுக்கான மந்த்து மற்றும் இயர் என்னவோ அதை நீங்கள் சைட் பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, அதேமாரி 12th பர்சன்டேஜ் கொடுத்துட்டு 12th எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் எடுத்தீங்க அப்படின்றத ஃபில் பண்ணலாம். நெக்ஸ்ட் யூஜி டிகிரிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. சர்டிஃபிகேட் நம்பர், யூஜி டிகிரி சர்டிஃபிகேட் நம்பர் இருக்க பாருங்கள். அதை அப்படியே பார்த்து டைப் பண்ணிட்டு எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த யூனிவர்சிட்டியோ அந்த யூனிவர்சிட்டி நேம் என்னவோ அதை நீங்கள் வந்து பார்த்தா கரெக்டாக வந்து யூனிவர்சிட்டி நேம் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்த கட்டமாக என்ன டிகிரி படிச்சிங்க, எல்லா டிகிரியுமே வந்துருக்குங்க. நீங்கள் என்ன டிகிரி படிச்சிங்களோ அதை கொடுத்துக்கோங்க. உங்கள் டிகிரி வரலன்றவங்க அதர் யூஜி டிகிரியை நீங்கள் வந்து சைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ என்ன டிகிரி அப்படின்றத நீங்கள் தான் வந்து பார்த்தா கரெக்டாக வந்து சைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் டிகிரி என்ன அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஸ்பெஷலைசேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நான் பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. பிஏனா பிஏல இங்கிலீஷா தமிழா அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. பிஎஸ்சினா
அந்த பிஎஸ்சி ஃபிசிக்ஸா கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். என்ன ஸ்பெஷலைசேஷன் என்ன மேஜர் டிகிரி அப்படின்றத நீங்கள் கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு டெமோக்காக தான் ஃபில் பண்ணுறேன், நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் டிகிரி வந்து பார்த்தா எந்த மந்தில் பாஸ் பண்ணீங்க, எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் டிகிரிக்கான பர்சன்டேஜாக சிஜிபின்னு கொடுத்துட்டு டிகிரியில் எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் எடுத்தீங்க அப்படின்றத கால்குலேட் பண்ணி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாம் சென்டர், உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் எங்கே வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே எக்ஸாம் சென்டருக்கு நியரஸ்ட்டாக இருக்க உங்கள் டிஸ்ட்ரிக்டே மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சர் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக தெளிவாக இருக்கணும், கலர் ஃபோட்டோ தான் இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. 200 கேபிக்குள்ளே இருக்கணும் ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சர். ஓகே, ஸோ சூஸ் ஃபோட்டோ சூஸ் ஃபைல் சிக்னேச்சர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிட்டு கீழே ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுமே கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தா செக் பாக்ஸை வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்தா சப்மிட் ஆகிடுச்சு. அப்ளிகேஷன் நம்பரை கொடுத்துட்டாங்க. நீங்கள் வந்து கரெக்டாக அப்ளிகேஷன் நம்பர் என்னவோ அதை நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நோட் பண்ணதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் தேவைப்படுறவங்க தாராளமாக வந்து பார்த்தா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, அல்லது ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு எடுத்து வச்சுக்கலாம். பிரிண்ட் அப்ளிகேஷன் ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க, அல்லது இது பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எடிட் பண்ணுறதா இருந்தால் எடிட் அப்ளிகேஷன் ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி எடிட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை நீங்கள் திரும்ப லாகின் பண்ணுறதுக்கு சேம் வந்து பார்த்தா இதே வெப்சைட் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தா நீங்கள் ஸோ அதே மொபைல் நம்பரை கொடுத்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கான ஹால் டிக்கெட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் ஹால் டிக்கெட் இதே வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிவிட்டு எங்கே எக்ஸாம் சென்டர் அலாட் பண்ணியிருக்காங்களோ அங்கே போய்ட்டு உங்களுக்கான எக்ஸாமினேஷன் எழுதி நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கே அலாட் பண்ணியிருக்காங்களோ அந்த சென்டரில் போய்ட்டு உங்களுக்கான கோச்சிங்கை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லாமே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. பேங்கிங், எஸ்எஸ்சி, ரயில்வேக்கான கோச்சிங் தமிழக அரசு சார்பில் கொடுக்குறாங்க. ஸோ தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க, பயன்படுத்திக்கோங்க. 6 மாதத்துக்கான ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அடுத்து வரப்போகிற எல்லா எக்ஸாமினேஷனுமே நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.